ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் அதுக்கப்புறம் ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் 1 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். தக்காளி 4 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மொச்சக்கொட்டையை நைட்டே ஊற வச்சு உப்பு போட்டு நல்லா குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அவரைக்காய் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் 5 எடுத்துக்கலாம். நம்ம வதக்கும் போது இதை கட் பண்ணால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா முன்னாடியே கட் பண்ணிட்டோன்னா கலர் நமக்கு சீக்கிரமாக கருத்து போயிடும். ஒரு மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம், பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வரட்டும். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இந்த மாதிரி தக்காளி நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துடலாம். அவரைக்காய், கத்திரிக்காய்லாம் சேர்த்துக்கலாம். வேக வச்சு மொச்சக்கொட்டையும் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் நமக்கு ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி அடுப்பை மீடியம். இந்த மாதிரி நம்ம சேர்த்த காயெல்லாம் ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நமக்கு காய் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயோட விழுதுகளையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த மாதிரி பார்த்து நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நமக்கு கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நமக்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அடுப்பில் வானல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் உங்ககிட்ட வடகம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வடகம் போட்டு தாளித்து நம்ம கொட்டிக்கலாம். குழம்போட டேஸ்ட் இன்னும் நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த காரக்குழம்பு நமக்கு கல்யாண வீட்டில் அதுக்கப்புறம் ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த ரெசிபி நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.